எல்லாருக்குள்ளேயும் குடிகொண்டிருக்கிற பரமாத்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், வணக்கங்கள், வணக்கங்கள். இன்னைக்கு நான் உங்க கூட மரணத்தை பத்தி இன்னும் சில விஷயங்களை பகிர்ந்துக்க போறேன். மரணம் எல்லாருக்குமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து தான் தீரும். அதோட எல்லா ரகசியங்களும் நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டா எந்த வகையான மரணத்துக்கும் தயாராக இருக்க முடியும். நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, யாருக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதோ, அதாவது இந்த மரணங்கிறது என்ன, இந்த எந்த ஒரு நிலையிலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கணுங்கிறது புரியவே மாட்டேங்குது. சில பேர் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்காங்க. அதனால் முதல்ல இருந்தே விழிப்புணர்ச்சியோடு இருக்காங்க. என்னை பார்க்க ஒரு சகோதரர் வந்திருந்தார். இப்போ ரொம்ப ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ரொம்ப நாளாக நான் சின்ன வயசில் இருக்கும்போதே இதை பற்றியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதாவது எனக்கு ஒருத்தர் மட்டும் கிடச்சிட்டாங்கன்னா, அதாவது என்னுடைய ஆத்மா விழிப்படை செய்ய, தவிர என்னோடய வாழ்க்கையில் இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனால் அதோட கோபம், மரியாதை, மோகம், ஆசை இதெல்லாம் அவங்க எடுத்துடணும். இதுலேருந்து நான் முக்தி அடையணும். இதனால் எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தது. அதாவது எனக்கு ரொம்ப கோபம் வருது. அதோட அறியாமையினால் மோகம் கூட என்கிட்ட நிறையவே இருக்குது. எல்லாமே இந்த கோபம், மரியாதை, மோகம், லோபம், வெறுப்பு எல்லாம் என் தலைக்குள்ளே அதிகமாகிடுது. இந்த ஒரு காரணத்தினால யாரு கூடயும் நல்ல வகையில் பேசவும் முடியல. எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் நான் அங்கே சண்டை போட்டுக்கிறேன். வீட்டில் பொண்டாட்டி கூட ஒரு நாளைக்கு கூட நான் அன்பாகவே பேசினது கிடையாது. 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டது கூட கிடையாது. என் பையனும் என் கூட ஒரு நாள் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டது கூட கிடையாது. என்னோட பையனுக்கு 12 வயசு ஆகுது. இருந்தாலும் நான் அவன் அடிப்பேன், திட்டுவேங்கிற பயத்திலேயே என்கிட்ட வரவே மாட்டேங்கிறான். என்னை பார்த்தா அந்தளவுக்கு பயந்து நடுங்கிறான். என்னோட சுபாவமே இந்த உக்ரகம் அப்படின்னு தான் அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ரொம்ப என்னை பார்த்து கோபக்காருங்கிறான். இதனாலே நான் வரத்துக்கு முன்னாலேயே அவன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவனோட ரூமுக்கு போய் கதவை சாத்திட்டு படுத்துடுவான். என் பக்கத்தில் வரத்துக்கே பயப்படுறான். எனக்கு என் பொண்டாட்டிக்கு நடுவில் எப்பவும் சண்டை தான். சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நான் அவளை திட்டுவேன். சில சமயம் அடிக்க கூட அடிச்சிடுவேன். அப்படிலாம் பண்ணுவேன். நானும் ஹைலி எஜுகேட்டட், என்னோட பொண்டாட்டியும் ஹைலி எஜுகேட்டட் தான். 2 பேரும் நல்லா சம்பாதிக்கிறோம். இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு தான் தோணுது. எல்லாவித சாஸ்திரங்களையும் நான் நல்லபடியாக படிச்சிருக்கேன். உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க இருக்கிற பெரிய பெரிய சாதுக்கள், ஞானிகள் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்குவேன். பெரிய பெரிய மகாத்மாக்கள், குருக்கள், சம்பிரதாய குருக்கள், இப்படி எல்லாரையுமே என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன். ஆனால் அவங்க கூடவும் சண்டையை போட்டுட்டு நான் திரும்பி வந்துட்டேன். இப்போ நான் கேட்குற இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லைன்னா, நீங்கள் ஏன் உங்களை ஞானின்னு சொல்லிக்கிறீங்க? இவ்வளோ பெரிய ஆசனம் உங்களுக்கு தேவையான்னு சொல்லுங்கன்னு என்கிட்டயே கேட்டார். எனக்கு ஆத்மாவை புரிஞ்சுக்கணும். இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் தான் எனக்கு இதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாரு. இது அவர் நினச்ச வகையில் நடக்கலைன்னா ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தார். அது மட்டும் இல்லை, அவர் இன்னும் சொன்னார், ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் பட்ட கஷ்டம், அலைச்சல், லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிஞ்சுது, இதுதான் மிச்சம். எனக்கு எந்தவித ரிசல்ட்டும் கிடைக்கவே இல்லை. வாழறதே வேஸ்ட்டுன்னு தோணுச்சு. இதனால் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட எனக்கு எண்ணம் வந்தது. நான் இதுக்காக 2 முறை பிளான் கூட போட்டு பார்த்துட்டேன், தற்கொலை பண்ணிக்க. இதில் இன்னும் என்னென்னா, இறந்து போனதுக்கப்புறம் என்னோட பொண்டாட்டிக்கோ பையனுக்கோ எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் நான் தயாராக இருந்தேன். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அது செய்ய முடியாமல் போயிடுச்சு. கடைசி முறையாக நான் ஒரு ஒரு சாதுவை தான் பார்த்தேன். பெரிய தபஸ்வியாக இருந்தார், ஞானியாக இருந்தார். அவரை பார்த்ததும் எனக்கு நல்லா இருந்தது. மனசுக்கு அமைதி கிடைச்சிது. என்கிட்ட ரொம்ப அன்பாக பாசமாக பேசினார். நானும் அவர்கிட்ட என்னோடய ஃப்ரஸ்ட்ரேஷனை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் சொன்னார், அந்த சாது சொன்னார், இங்கே பாருப்பா, இது உன்னோட பிரச்சனைக்கு உண்டான வழி.
நிருமா கிட்ட தான் இருக்கு. நான் உன்னை அங்கே கூட்டிட்டு போறேன். நீ அங்கே போனீன்னா உன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும்னாரு. அவரு உண்மையிலேயே அப்படியும் இப்படியும் அலைஞ்சு கடைசியில் என்னை பார்க்க வந்தார். அவருக்கு முதல் சிட்டிங்லேயே அவருடைய பிரச்சனைகளுக்கு நான் எல்லாம் ஒரு நல்ல வழி பிறந்ததுனால அவர் மனசுக்கு ரொம்ப அமைதி கிடைக்க ஆரம்பிச்சுது. எந்த ஒரு விஷயத்துக்காக நான் இவ்வளவு நாள் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேனோ எனக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தது, அதுக்கான பதில் எனக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் டெய்லி வர தொடங்கினார். கடைசியில் ஞான தீட்சையும் வாங்கிக்கிட்டாரு. ஞான தீட்சைக்கு அப்புறம் நான் எங்கெல்லாம் இருக்கேனோ அங்கெல்லாம் என்னை வந்து பார்ப்பாரு. அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், என்னோட வாழ்க்கையில் அமைதி கிடச்சிடுச்சு. முந்திலாம் நானும் என் பொண்டாட்டியும் சாப்பிட்றது கூட ஒரு டேபிளில் சேர்ந்து உட்கார மாட்டோம். இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் ஒரே டேபிளில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம், பாசமாக சாப்பிட்றோம், சந்தோஷமாக இருக்கும். அதோட நான் வேலைக்கு போகிற இடத்துலலாம் என்னை பார்த்து இந்த அளவுக்கு மாறிட்டாரேன்னு எல்லாரும் கேட்குறாங்க. நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்க, யாரை போய் பார்த்துட்டு வந்தீங்க, இவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, எந்த ஒரு ஆம்பளையோ இல்லை பொம்பளையோ யாரோட தேடல் உண்மையாக இருக்கோ அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வழி கிடைக்கும். சொல்லுவீங்களே, எ வில் ஃபைண்ட் எ வே. என்னை பார்த்தா தான் நான் சரியாகும்னு சொல்ல வரல. யாரோட தேடல் உண்மையாக இருக்கோ அந்த தேடல் பூர்த்தி செய்ய நிச்சயமாக ஒருத்தர் வந்து தான் தீருவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் ஒரு தேடலுங்கிறது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அத்தியாத்மத்தில் ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதில் யாராவது உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பாங்க. ஆனால் ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ரொம்ப ரேராக தான் மக்களை சந்திக்கலாம், ஆனால் முடியாதுங்கிறது கிடையாது. இது ரொம்ப ரேர் விஷயமாக தான் தோணுது. ஆத்ம ஞானிகள், எனக்கு கூட ஆத்ம ஞானம் பிராப்தம் அடைஞ்சிருச்சு. ஞானிகள் குறைவாக இருக்காங்க. ஆத்ம ஞானி தாதாஜி இருந்தார். தாதா பகவான் கிட்டேருந்து எனக்கு கிடைச்சிது. அதே தான் நான் அவங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன். நாங்கள் யாரையும் சிஷ்யர்களாக வச்சுக்கிறதும் கிடையாது. நாங்கள் எதையும் எங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கறதில்ல. உங்களோட ஆத்மா உங்களுக்காகவே ஆத்ம ஞானம். உங்களுடைய கதவை நீங்கள் தாழ்பால் போட்டு பூட்டிட்டீங்க, சாவி எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் திறந்து வைக்கிறோம். உங்களுடைய ஆத்மா தான், உங்களோட ஆத்ம ஞானம் தான் உங்களுக்கு கிடைக்குது. நமக்கு இதில் எந்த கொடுக்கல் வாங்கலும் கிடையாது. இதில் நாங்கள் எந்த செய்பவனும் கிடையாது. நாங்கள் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான். யார் உண்மையானவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக நல்ல வழிங்கிறது கிடைக்கும். ஆவல் தானே தேவை, வழியை தேடணும். இதை பாருங்க, அப்பப்போ அவங்கவுங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நடந்துடுது. நம்ம இந்தியாவில் இது ரொம்ப நடக்கும். நீங்கள் வேலைக்கு போயிருக்கீங்க, அந்த வேலையில் ஒன்றி போயிட்டீங்க. அப்போது என்ன ஆகுன்னு சொன்னால், ஒவ்வொருத்தருக்கும் நாம் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோங்கிற எண்ணம் தானே இருக்கும். என்ன பண்ணியாவது நம்ம வீட்டை விட்டு போய் சேர எல்லா முயற்சிகளையும் எடுத்துகிட்ருப்போம் இல்லையா? சில ட்ரெயினில் வீட்டுக்கு போவாங்க. சரி, அன்னைக்கு ட்ரெயின் பந்துனா பஸ்ஸை பிடிச்சாவது நம்ம போயிடணும். பஸ்ஸு அன்னைக்கு பந்துனா பஸ்ஸில் போக முடியாதுன்னா கட்ட வண்டியாவது போயிடுவோம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ட்ரக்கு கிடச்சா அந்த ட்ரக்கில் கூட உட்காந்து சில பேர் போயிடுவாங்க. சிலர் வந்து டாக்ஸியில் போகிறாங்க, சிலர் ரிக்ஷாவில் போகிறாங்க, கடைசியில் நடந்து போயிடுறாங்க, இல்லை நீந்திக்கிட்டே போயிடுறாங்க. அவங்க வீட்டில் போய் சேர்ந்துடணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி எங்கேயுமே போக முடியாமல் அங்கேயும் எங்கேயும் அலையிறவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு போகிறதுக்கு ட்ரெயினும் கிடையாது, பஸ்ஸும் கிடையாது, வேற எந்த ரூட்டும் இல்லை, அதனால அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ராத்திரி 1 மணியோ இல்லை 2 மணியோ 3 மணியோ எப்படியாவது வீட்டுக்கு எதையாவது பிடிச்சி நாம் வந்து சேர்ந்துடுறோம் இல்லையா? ஏன் நாம் வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி, ஏதாவது ஒரு சாதனம் நமக்கு கிடைச்சிடுது இல்லையா? ஏன் இதுக்கு தகுந்த ஒரு ஆவல் இருக்கு. அதோட இயற்கையோட சட்டம் என்னன்னா, உங்களுடைய ஆவல் உண்மையா இருந்தா இன்னைக்கு இல்லை நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளை நாளைக்கு கூட நிச்சயமா ஒரு வழி கிடைக்கும். யாருக்கு ஞானத்துக்கான ஆவல் இருக்கோ, மோட்சத்துக்கான ஆவல் இருக்கோ, அவங்களுக்கு எங்கிருந்தாவது ஞானி நிச்சயமா கிடைச்சிருவாரு. ஏன் உங்க வீட்டுக்கே வந்து உங்களுக்கு ஞானம் பிராப்தம் பண்ணி கூட வைக்கலாம். இல்லைன்னா இன்னொரு வழியில உங்களுக்கு நிச்சயமா அது கிடைக்கும். புத்தக வழியாவோ இல்லை டிவி வழியாவோ எங்க இருந்தாவது உங்களுக்கு ஒரு வழின்னு ஒன்று பிறக்கும். அவரே வந்து உங்களுக்கு பிராப்தம் பண்ணி வைக்கலாம். ஸோ இது எல்லாமே பாசிபிள் தான். நாம தான் எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். ஒரு சகோதரி இருந்தாங்க, ரொம்ப ரொம்ப பெரிய குடும்பத்தில் இருந்தாங்க, நல்ல கலாச்சாரத்தில் இருந்தாங்க, நல்ல நல்ல விஷயங்களை தெரிஞ்சவங்க. வாழ்நாள் முழுக்க சாத்வீக வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. கெட்டதையும் நினைக்க மாட்டாங்க. யார்கிட்டையும் எந்த கொடுக்கல் வாங்கலும் கிடையாது. தான் உண்டு, தான் வீடு உண்டுன்னு நினைக்கிறவங்க.
யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்க மாட்டாங்க, பொய் சொல்லவும் மாட்டாங்க. எல்லா விஷயங்கள்லேருந்து ரொம்ப சாத்வீகமா இருந்தாங்க. அவங்க தினம் பூஜை, புனஸ்காரம்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப நோய்வாய்ப்பட்டாங்க. அவங்க இறக்க போற சமயம் கிட்ட வந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கான விருந்தாளியா இருக்காங்க. அவங்களுக்கு இறக்கிற தருவாய் ரொம்ப கிட்டத்துல வந்துருச்சு. அப்பல்லாம் அவங்களுடைய மனசுக்கு ரொம்ப துக்கமா தான் இருந்துகிட்டே இருந்தது. அதனால அவங்களோட பூஜை, புனஸ்காரத்துல எப்பவும் இருந்தாங்க. பக்கத்துல இருந்தவங்களுக்கு இவங்களுக்கு கிருஷ்ணனோட சரித்திரம், பாகவதம் இது மாதிரி புஸ்தகத்தெல்லாம் படிச்சு காட்டுனாங்க. அவங்க படுக்கையில படுத்துக்கிட்டே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நிறைய தடவை அவங்களுடைய மனசு ஒரு கஷ்டத்தோட தான் இருந்துகிட்டு இருந்தது. நான் என் கண் கூட அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க ஓன்னு கத்தி கத்தி அழுதாங்க. ஏன் அவங்களுக்கு என்ன தோணிடுச்சுன்னா, ரொம்ப கத்தி கத்தி சொன்னாங்க. நான் என்னோட வாழ்க்கையில எல்லாத்தையுமே அடைஞ்சேன். ஆனா மோட்சத்துக்கான எந்த வழியும் எனக்கு அமையல. நான் இந்த ஜென்மத்தை ரொம்பவும் வேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு மோட்சத்துக்கு வேண்டியது எதுவுமே அமையல. இதை சொல்லி அவங்க ரொம்ப அழுதாங்க. இந்த மாதிரி பேசி பேசி கடைசியில் அவங்க தன்னோட உயிரையும் விட்டுட்டாங்க. அவங்களுக்கு மோட்சத்துக்கு போகிறதுக்குண்டான வழி எதுவும் அமையல. ரொம்ப துக்கமாக இருந்தாங்க. இறுதியில் அவங்க இதையே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் கண் கூட அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதுதான் நம்மளுடைய மாயைன்னு சொல்லலாம். ரொம்ப சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு 19-20 வயசு இருக்கும். அப்போ தான் எங்கள் அம்மா இறந்து போனாங்க. நான் அவங்க கூட ரொம்ப நாட்களை கழிச்சிருக்கேன். அப்போ என்னோட மெடிக்கல் காலேஜ் படிப்பு போய்கிட்டு இருந்தது. ஓய்வு நிறுத்தும் போதெல்லாம் நான் அவங்க கூட தான் இருப்பேன். அவங்க எனக்கு இந்த புஸ்தகத்தை படித்து காட்டு, சாஸ்திரத்தை படித்து காட்டு, பகவான் பேரை சொல்லுன்னு அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு இதிலெல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது. இருந்தாலும் அவங்கள திருப்திப்படுத்த, சந்தோஷப்படுத்த படிப்பேன். பக்கத்தில் இருக்கிறவங்களும் எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் அவங்க கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அமைதிங்கிறது நிச்சயமாக கிடைக்கவே இல்லை. சாகும்போது எதுவுமே அவங்களுக்கு உதவவே இல்லை. வாழ்நாள் முழுக்க சாத்வீகமாகவே இருந்து பூஜைகள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் முக்திக்குன்னு அவங்க எதுவுமே செஞ்சுக்கல. அந்த சமயத்தில் எனக்கு எதுவுமே புரியாமல் இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த ஆத்மா தர்மங்கள் பற்றிலாம் எனக்கு அந்தளவுக்கு நாலெட்ஜுங்கிறது எதுவும் நிச்சயமாக கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா இறந்து போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் நான் தாதா பகவானை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன். அவரோட ஞானத்தை பற்றி கேள்விப்பட்டேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஓஹோ, மோட்சம்னா என்ன, ஆத்மானா என்ன? அதாவது வாழ்க்கையில் இந்த மாதிரி வருத்தப்படுற நிலைமை நமக்கு வந்துடக்கூடாதுன்னு ஒரு விழிப்புணர்ச்சியோடு நாம் இருக்கணுங்கிறது தான் அது. தவிர ஏதாவது ஒரு சாதனம் நமக்கு நிச்சயமாக தேவைன்னு சொல்கிறேன். அது ஆத்மா பிராப்தம் அடையணும்னா, ஆத்ம ஞானம் பிராப்தம் அடையணும்னா ஒரே ஒரு சாதனம், அது அற்புதமானதுன்னு சொல்லணும். அதுதான் பிரத்யக்ஷ ஞானியை நாம் பார்க்கணும். ஆத்ம ஞானியை நம்மளோட ஆத்மாவை விழிப்படைய செய்யணும். செய்பவர் தானே ஆத்ம ஞானி. இந்த வகையில் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது தங்களுடைய வாழ்க்கையில் யாருக்காவது ஏதாவது செய்யணும்னு நினப்பிலேயே இருப்பாங்க. எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கை வீணாயிடுச்சுங்கிற நினப்பு இல்லாமையே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சகோதரி என்னை பார்க்க இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க லண்டனில் என்னை பார்த்தாங்க. அவங்களோட வாழ்க்கையை பற்றி என்கிட்ட சொன்னாங்க. அவங்க ரொம்ப பெரிய மில்லியனர் வீட்டில் தான் இருக்கிறவங்க. ரொம்ப சாத்வீகமானவங்க. அவங்க நான் 19 வருஷங்களாக இந்த ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவலை இருந்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் நான் இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கேன். அதோட காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நான் முழுக்க அலைஞ்சு பார்த்துட்டேன். எல்லா சாதுக்களையும் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆசிரமத்துக்கெலாம் கூட போயிட்டு வந்துட்டேன். நானும் இது நாள் வரைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ஞானி அமைஞ்சிட்டாருன்னா எனக்கும் நல்லபடியாக ஆத்மா பிராப்தம் அடையும்.
ஆனா எனக்கு மட்டும் அமையவே இல்லை. எல்லா தர்மத்திலையும் எல்லா சம்பிரதாயத்திலையும் இருக்கிற குருக்களெல்லாம் நான் பார்த்தேன். இதையெல்லாம் செஞ்சு செஞ்சு அவங்க வயசு 60 ஆயிடுச்சு. இத்தனைக்கும் அவங்க ஆத்மா ஆத்மான்னு சொல்லி சொல்லியே வாழ்க்கையே அந்த தேடல் மாதிரி அவங்களுக்கு ஆயிடுச்சு. அவங்களுக்கு மென்டல் ஷாக் ஆயிடுச்சு. இவ்வளோ வயசாகி எனக்கு இது கிடைக்கலையே, நான் இப்படியே இறந்து போயிடுவேனோன்னு நினச்சாங்க. அதனால அவங்க மென்டல் டிப்ரெஷனில் போயிட்டாங்க. 3 மாதம் அவங்க பெட் ரிட்டனாகவே இருந்தாங்க. அவங்களால எழுந்திருக்க கூட முடியல. அவங்களுக்கு மரணம் நம்மளை நோக்கி வந்துடுச்சுங்கிற நினப்பு வந்துடுச்சு. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தாங்க. எந்த ஒரு டாக்டராலையும் அவங்களுக்கு வைத்தியம் பண்ண முடியல. ஏன்னா இவங்களுக்கு என்ன வியாதின்னு யாருக்காவது புரிஞ்சாதானே அது முடியும். எந்த ஒரு சாது வந்தாலும் இந்தியாவிலேருந்து உடனே அங்கே போயிடுவாங்க. வேற எங்கேயுமே போக மாட்டாங்க. ஆனால் சாது வந்தால் மட்டும் உடனே போய் பார்ப்பாங்க. சத்சங்கம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை யாரோ அவங்க கிட்ட நீங்கள் சத்சங்கத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க நம்மளோட நிருமாவோட சத்சங்கம் நடக்குது, நிருமா வராங்க அப்படின்னாங்க. உடனே அவங்க எல்லாம் போதும், இனிமே நான் வர முடியாது, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், என்னால் வர முடியாதுன்னுட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்க்கறதுக்காக அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. உனக்கு பிடிச்சா வா, இல்லைன்னா பிடிக்கலன்னா இனிமேல் இங்கே வராத அப்படின்னாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் சொன்னதுனால சரி நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் இங்கே வந்தாங்க. நான் அப்புறமா தான் வந்தேன். அவங்க முதல்லையே வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் என்ட்ரி பண்ணி உள்ளே போய்கிட்டு இருக்கேன். அங்கே கதவு பக்கத்தில் அந்த சகோதரி நின்றுட்டு இருந்தாங்க. நிருமாவை பார்த்த உடனேயே அவங்க கண்லேருந்து தார தாரையாக தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் போய் நான் அவங்க கிட்ட ஆறுதலாக பேசுகிற மாதிரி பேசினேன். என்னாச்சுமா, என்ன விஷயம், நீ எதுக்காக இப்படி அழறன்னு. உடனே அவங்க சொன்னாங்க, இது என்னோட துக்கத்துக்கான கண்ணீர் இல்லை, இது என்னோட ஆனந்த கண்ணீர் தான். உங்களை பார்த்த உடனே இன்னைக்கு நாம் வந்த வேலை முடிஞ்சிரும்னு எனக்கு தோணிடுச்சு. என்னோட ஆசை முழுமையாக நிறைவேறிடும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எத்தனையோ ஜென்மங்களுக்கு உண்டான பாவனை இன்னைக்கு முழுமையாக நிறைவேற போகுது. உடனே நான் சொன்னேன், நிச்சயமா முடிஞ்சிடும். நான் ஒரு நிமித்தம் தான், உங்களுடைய உண்மையான பாவனை தான் உங்களுக்கு பிராப்தமடைய செய்யும். அதுக்கப்புறம் அவங்க சத்சங்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அடுத்த நாளே ஞான தீட்சையும் வாங்கிக்கிட்டாங்க ஆத்மா. அதுக்கப்புறம் அவங்களோட எல்லா டிப்ரெஷனும் போயிடுச்சு. ஆனந்தம் சந்தோஷம் இதில் தான் இருந்தாங்க இன்னி வரைக்கும். அதே சந்தோஷத்தோடு தான் அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆத்மா ஆத்மானு அதுலேயே இருக்காங்க. அதோட நிரந்தரமாக அத்தியாத்மத்தில் தான் அவங்க இருக்காங்க. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். யாருக்கு உண்மையான லட்சியம் இருக்கோ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க அடைஞ்சே தீருவாங்க. இதுதான் என்னோட அனுபவம். இந்த சகோதரியோட புருஷன் இருந்தார். அவர் அப்படியே தலைகீழாக இருந்தார். அவருக்கு தர்மத்தில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவர் எந்த கோவிலுக்கும் போனதில்லை, எந்த ஒரு சுவாமி சிலைக்கும் நமஸ்காரம் பண்ணது கிடையாது, எந்த ஒரு சாதுவோட காலையும் தொட்டு வணங்கினதும் கிடையாது. அப்படியே ஒய்ஃப் யாரையாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாலும் அவரை ஏறெடுத்து கூட அவர் பார்க்க மாட்டார், போயிடுவார். அவங்கள பார்த்து ஒரு வணக்கம்னு கூட சொல்ல மாட்டார். இந்த ஒரு ஆளாக இருந்தார். இவர் பொண்டாட்டி நம்மக்கிட்டேருந்து ஞான தீட்சை வாங்கிக்கிட்டவங்க. அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நீங்களும் வாங்கலேன், போயிட்டு வரலான்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அவர் பெட்லேயே படுத்துக்கிட்டு இருந்தார். பொண்டாட்டியோட முகத்தில் சந்தோஷம் பார்த்து நிச்சயம் பொண்டாட்டிக்கு ஏதோ கிடைச்சிருக்குன்னு அவர் நினச்சாரு. உடனே அவங்க சொன்னதை அவர் கேட்க ஆரம்பித்தார். புத்தகத்தில் படிக்க தொடங்கினாங்க. தாதா பகவானோடது அந்த புஸ்தகம் தன்னுடைய புருஷனுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு கேட்டு அவர்கிட்ட நிறைய மாற்றங்கள் வந்தன. அவருக்கும் பரிகாரம் பண்ணுற விஷயம்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் தன்னோட வாழ்க்கையில் எத்தனை தவறு பண்ணியிருக்கோமோ, எவ்வளோ பாவங்கள் பண்ணியிருக்கோமோ, யார் யாருக்கெல்லாம் துக்கத்தை கொடுத்தோமோ, யார் மேலெல்லாம் கோபம் வெறுப்பு காட்டினோமோ, அது எல்லாத்துக்கும் மனசார வருத்தப்பட்டு மனசார பரிகாரமும் பண்ணார். அதுக்கப்புறம் நான் அங்கே திரும்பி வந்தபோது அவர் என்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணார், எனக்கும் ஞான தீட்சை கொடுங்கன்னாரு. ஞான தீட்சை பிராப்தமானதுக்கு அப்புறம் ஆக்சுவலாக அவர் ஞான தீட்சை ஆக்சிஜன் போயிட்டு இருக்கும்போது எடுத்தார்.
பெட்லேயே படுத்துக்கிட்டு எடுத்தாரு. இந்த ஞான தீட்சை எடுத்ததுக்கப்புறம் அவர் என்கிட்ட சொன்னார், இனிமே என்கிட்ட நேரமே கிடையாது. நான் கொஞ்ச நாள் இருக்க போகிற விருந்தாளி தான். என்னோட ஆசை ஒன்றே ஒன்று தான். நானும் உங்கள் கூட இந்தியாவுக்கு வந்துட்டு உங்கள் கூடவே தங்கிடுறேன்னு சொன்னார். என்னோட இறுதி மூச்சு உங்களோட சன்னதியிலேயே முடியட்டும். என்னோட மரணம் இந்த வகையிலேயே இருக்கட்டும். நீங்கள் என் கண்ணை திறந்துட்டீங்க. நான் என்னோட வாழ்க்கையில் இது வரைக்கும் நல்ல காரியமே செஞ்சதில்லை. ரொம்ப கெட்டது தான் செஞ்சுருக்கேன். என்கிட்ட கோடி கோடி கணக்காக பணமெல்லாம் வந்தது போயிடுச்சு. இது வரைக்கும் எனக்கு சுகங்கிறது கிடைச்சதில்ல. ஆனால் எனக்கு ஆத்ம சுகம் கிடைச்சிருக்கு. இப்போ எனக்கு உள்ளூர ஒரு வருத்தம் தான் ஏற்படுது. நான் இத்தனை நாள் என்னென்னவோ தேவையில்லாத விஷயமெல்லாம் செஞ்சிட்டேன். இப்போ நான் எல்லா நல்லதையும் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் எதுக்குமே என்கிட்ட டைமே இல்லையே. மரணம் என் பக்கத்திலேயே வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் இப்போ எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. கொஞ்சமாக இருக்கிற சமயத்தில் நான் என்னோட எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சிடுறேன். என்னோட எல்லா பாவங்களும் அழிஞ்சு போயிடணும்னு நினைக்கிறேன். அதோட மோட்சத்துக்கு நான் போகணும். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த பாவ காரியங்கள்லாம் துடைக்கிறதுக்கு ஒரே ஒரு உயர்ந்த சாதனம் நீங்கள் பரிகாரம் பண்ணுறது. இது வரைக்கும் நீங்கள் யார் யார்கிட்டலாம் தீய வகையில் நடந்துக்கிட்டீங்களோ அவங்கள கூப்பிட்டு மனசார நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. முடிஞ்சதுன்னா அவங்கள டெலிஃபோனில் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பும் கேளுங்க. அப்போது நீங்கள் சீக்கிரமாக விடுபட்டுடலான்னு. இன்னும் வேணும்னா லெட்டர் எழுதி கூட நீங்கள் மன்னிப்பு கேளுங்கன்னு. உடனே அவர் என்கிட்ட சொன்னார், நான் எவ்வளவோ பேரை வாழ்க்கையில் வளர்த்து விட்டுருக்கேன். அதில் எத்தனையோ பேர் இறந்து கூட போயிருக்காங்க. எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லையே. நான் யாரை கஷ்டப்படுத்தினேன்னு தெரியலையே. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, எனக்கு சரின்னு சொல்லுங்க. நான் இப்போது நியூஸ் பேப்பர்லேயே பரிகாரம் பண்ணி முடிச்சிடுறேன்னாரு. எனக்கு இதை கேட்டதும் சிரிப்பு தான் வந்தது. இதை யார் படிக்க போகிறாங்கன்னு கேட்டேன். சரி இருக்கட்டும், உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க அப்படின்னு. அவர் ஒய்ஃபை கூப்பிட்டு நீங்களும் அவருக்கு உதவி பண்ணுங்கன்னு அவருடைய உறவுக்காரங்க, அவரோட பிஸ்னஸ் தொடர்புள்ளவங்க எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணுங்க. லெட்டர் எழுதி போட்டு மன்னிப்பு கேளுங்க. யார் யாரையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு தோணுதோ அவங்க எல்லாருக்குமே இதயத்தால் மனசால் நீங்கள் பரிகாரம் பண்ணுங்க. அதோட அவர் உண்மையிலேயே பரிகாரம் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப நோய்வாய்ப்பட்டார். கடைசி மூச்சு வரைக்கும் அவர் இதையே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். பரிகாரம் பண்ணிக்கிட்டே நான் சுத்த ஆத்மா, நான் சுத்த ஆத்மான்னு சொல்லிக்கிட்டு பொண்டாட்டிக்கிட்டேயும் சொன்னார், ஜென்ம ஜென்மங்களாக நான் என் மனசில் ஒரு உருவத்தை கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் அதை கிளியர் பண்ணிட்டு போகிறேன். அதோட இந்த சமயத்தில் நான் சுத்த ஆத்மான்னு சொல்லிக்கிட்டே அவர் தாதா பகவான் தவிர ஸ்ரீமந்த சுவாமி பேரை சொல்லிக்கிட்டே இருந்தார். நானும் அங்கே போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்து அவருடைய இறுதி மூச்சை அவர் நிறுத்தினார். அவரோட ரூமில் யாரையுமே அவர் இருக்க விடலை. அவர் ஒய்ஃபு பின்னால் நிற்க சொல்லி, நான் சுத்த ஆத்மா, நான் இறக்கும்போது எந்த ஒரு சின்ன ஆசையும் என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். எந்த ஒரு ஆசையும் இல்லாம தான் நான் என்னுடைய மூச்சை நிறுத்த போறேன்னு சொன்னார். இந்த அளவில் அவருடைய இறுதி மூச்சு முடிஞ்சுது. அவர் சமாதி மரணம் பிராப்தம் அடைஞ்சது. அவர் பல ஜென்மங்களாக இருந்துகிட்டு இருந்த பாவங்கள் எல்லாத்தையும் போக்கி ஒரு நல்ல மரணத்தை எய்தினாருன்னு சொல்லலாம். ஜெய் சச்சிதானந்தா.